இந்தியாவை தாயகமாக கொண்டதுதான் கத்தரிக்காய். பின்னர் இந்தியாவிலிருந்து மியான்மர் மற்றும் சீனா போன்ற பல ஆசிய நாடுகளுக்கு கத்தரிக்காய் உற்பத்தி பரவியது. இன்று உலகில் 4000ற்கும் மேற்பட்ட கத்தரிக்காய் வகைகள் உள்ளது. தாவரவியல் ரீதியாக கத்தரிக்காய் காய் அல்ல, அது ஒரு பழம். நசுனின் என்கின்ற சக்தி வாய்ந்த ஆன்டி ஆக்சிடென்டை கொண்டது கத்தரிக்காய். உலகின் பல நாடுகளில் எக் பிளான்ட் அல்லது ஆப்ரிஜன் என்று கத்தரிக்காய் அழைக்கப்படுகின்றது. வெள்ளை நிற கத்தரிக்காய் கோழி முட்டை போல் இருப்பதால் எக் பிளான்ட் என்கின்ற பெயரை பெற்றது. உலகிலேயே அதிகளவு கத்தரிக்காயை உற்பத்தி செய்யும் உலகின் முதல் 3 நாடுகள் சைனா, இந்தியா மற்றும் எகிப்து. உலகில் உற்பத்தி செய்யப்படும் கத்தரிக்காயில் கிட்டத்தட்ட 64% கத்தரிக்காயை சைனாவில் மட்டுமே உற்பத்தி செய்யறாங்க. கத்தரிக்காய் ஏற்றுமதிக்கு ஸ்பெயின், நெதர்லாந்து மற்றும் மெக்சிகோவும், கத்தரிக்காய் இறக்குமதிக்கு அமெரிக்கா, ஜெர்மனி மற்றும் பிரான்ஸ் ஆகிய நாடுகளும் புகழ் பெற்றிருக்கு. அதிகளவு கத்தரிக்காயை உற்பத்தி செய்யும் உலகின் 2வது நாடான இந்தியாவில் வெஸ்ட் பெங்கால், ஒரிஷா மற்றும் குஜராத் ஆகிய மாநிலங்கள் கத்தரிக்காய் உற்பத்திக்கு புகழ்பெற்ற 3 இந்திய மாநிலங்களாக அறியப்படுது. இந்தியாவில் உற்பத்தி செய்யப்படும் கத்தரிக்காயை கனடா, சிங்கப்பூர், UK மற்றும் பல வளைகுடா நாடுகளுக்கு அதிக அளவில் ஏற்றுமதி செய்கின்றன. தமிழ்நாட்டில் தர்மபுரி, கிருஷ்ணகிரி, திருவண்ணாமலை, திண்டுக்கல், வேலூர், ராணிப்பேட் மற்றும் சேலம் ஆகிய மாவட்டங்கள் கத்தரிக்காய் உற்பத்திக்கு புகழ்பெற்ற தமிழக மாவட்டங்களாக அறியப்படுது.